லதுஸ்அலுன்ன அடுத்து சொன்னார் கேள்வி கேட்போம், கேட்கப்பட்டே ஆகுவீங்க. அனிநஈம் இன்பங்களை பற்றி கேட்கப்படுவீங்க. ஒரு மனிதர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் வந்தார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் யார்? பெரிய இமாம், முஜிதஹித், பெரிய செல்வந்தர், முஜாஹித். அதுக்கு மேல போயிட்டு ஹரம் ஷரீஃபுடைய இமாமாகவும் ஒரு காலத்தில் இருந்தார். ஒரு ஆள் சொன்னாரு, நேற்றிரவு ஒரு ரக்காத்தில முழு குர்ஆனை மோதி முடிச்சான். சந்தோஷமான விஷயம். சஹாபாக்கள் மோதிக்கிறாங்க, மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க ஒரு குர்ஆன் ஒரு ரக்காத்தில ஓதுற நேரம் நேற்றிரவு இன்னொரு ஆள் அல்ஹாக்கு முத்தகாத்துர் சூராவை ஓதி முடிச்சு கொள்ளாம அழுது கொண்டிருந்த சம்பவம் இருக்கின்றன. அவர் அல்ஹாக்கு முத்தகாத்துல சிந்தித்து சிந்தித்து அழுது கொண்டே சுபகா இருக்கிறார். அது யாரும் சொன்னாங்க? அப்துல்லாஹ் முபாரக் தன்னை பத்தி சொல்றாங்க. நீங்க ஒரு காத்துல முழு குர்ஆனை மோதுற நேரம் அல்ஹாக்கு முத்தகாத்துல சொல்லி இருக்கிற செய்திகள் என்ன பயமுறுத்தி ஃபஜ்ராக இருந்துச்சு, அதை ஓதி முடிக்கலன்னா. இந்த சூராவுடைய கடைசி ஆயத்து தான் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், இன்பங்களை பற்றி கேட்கப்படுவீங்க. ஹதீஸ்ல பதிவாகுதே, ஸஹீஹான ஹதீஸ்ல பதிவாகுதே, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் நேரம் லுஹருக்கு முந்தைய நேரத்தில் மஸ்ஜிதை பார்க்கிறாங்க. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறார். இந்த நேரம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டா, பசியால வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். வீட்டுல உங்களுக்கு வசதிகள் ஒன்றும் இல்லை. சஹாபாக்களை அவங்கள பசி ஹோட்டலுக்கு அனுப்பல, ஒரு மனிதனை போயிட்டு பிச்சை கேட்கறதுக்கு அனுப்பல. சஹாபாக்கள் அவங்கள பசி மஸ்ஜிதுக்கு தான் அவங்களை கொண்டு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பாக்குறாங்க, ஹஜ்ரத் உமரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்தா அவங்களும் பசியில தான் வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க 2 பேரை போல நானும் பசியோட தான் இருக்கிறேன். ஏற்பாடுகள் ஒன்றுமே இல்லை. 3 பேரும் சேர்ந்து போறாங்க. மதீனால வசதி வாய்ப்புள்ள மிக நெருங்கிய ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நிலைமையை புரிஞ்சு கொண்டால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உணவு தயாரிக்கிற வரைக்கும் மரத்திலிருந்து பேரீச்சம்பழத்தை வெட்டி கொண்டு வந்து வச்சாங்க. கிணற்றிலிருந்து மதுரமான நீரையும் கொண்டு வந்து வச்சாங்க. உணவு தயாராகிற வரைக்கும் இதை சாப்பிடுங்க யார சொல்லலாம். அந்த பட்டினியில பசியில ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபாக்கள் 2 பேரும் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரம் ஹஜ்ரத் உமருக்கு சொன்னாங்க, உமர் இந்த ஈச்சப்பழத்துக்கும் கியாமத்துல பதில் சொல்லணும். உணவில்லாம இன்னொருத்தர் வீட்டுல வந்து சாப்பிடுறீங்க, இந்த ஈச்சப்பழத்துக்கும் கியாமத்துல பதில் சொல்றதுக்கு தயாராகிறேன். ஹஜ்ரத் உமருக்கு எவ்வளவு ஒரு கவலையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. ஈச்சப்பழ கொட்டையை தூக்கி கீழே எரிஞ்சாங்க. யா ரசூலல்லாஹ், இருக்குமா கேள்வி என்று கேட்டாங்க. இருக்குமா கேள்வி சொன்னாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயங்களுக்கு கேள்வி வராது. ஒன்று, உயிரை பாதுகாக்கிற அளவுக்கு சாப்பிடுற சாப்பாடு, உயிரை பாதுகாக்கிற அளவுக்கு சாப்பிடுற சாப்பாடு. இரண்டாவது, அவுரத்தை மானத்தை மறைக்கிற அளவுக்கு உடுப்பு. மூணாவது சொன்னாங்க, வெயிலில் இருந்தும் மழை நீரில் இருந்தும் பாதுகாக்கிற அளவுக்குள்ள வீடு. இதுக்கு மேற்பட்ட அத்தனைக்கும் அல்லாஹ் பதில் சொல்லணும். முஸ்னத் அஹ்மதுல பதியப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ். யாருக்கு சொன்னாங்க? காபிர்களுக்கு சொன்னாங்க. பாவத்தில மூழ்கியவர்களுக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில உள்ள முன்வரிசையில உள்ள ஆகப்பெரிய ஈமான்தாரிகள், ஆகப்பெரிய ஈமான்தாரிகள் தனக்கு பின்னால் வரப்போகின்ற 2 கலீமாக்களுக்கும் சொன்னாங்கன்னா, நானும் நீங்களும் அல்லாஹ் நியமத்தை எவ்வளவு அனுபவிக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு அந்த ரப்புக்கு பதில் சொல்லணும். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க, அல்லாஹ்வை புகழுங்க, கேள்வி கருத்து தப்பையும், கேள்வி கருத்து தப்பையும். அப்பதான் துஆ சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பிட்ட பிறகு ஓதக்கூடிய துஆ, எல்லாரும் பாடமாக்கி வச்சிருக்கிற துஆ, அந்த துஆவை படிச்சு கொடுத்தாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்.
நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்படி அற்பமான விஷயங்களிலே கேள்விகள் கேட்கிறேன்னா, பாரமான பொறுப்புகள்ல பொறுப்புணர்ச்சி இல்லாம சமூகமே நாசமாகி போறதுக்கு இடம் கொடுத்துட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோமே, அல்லது தூங்குறது போல நடிச்சு கொண்டிருக்கிறோமே, பசாதிகளை கண்டும் ரோசமில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எந்த விதமான உணர்வும் இல்லாம பாவங்களை கண்டு அதுக்கு முன்னால் சிரிச்சு கொண்டிருக்கிறோமே, இதுக்கு எவ்வளவு பதில் சொல்லுவோம். இன்னைக்கு எங்க போனாலும் கிராமமாக இருக்கிற ஆகப்பெரிய சவால் என்னன்னா, ஆகப்பெரிய சவால் வாலிபர்களை பற்றிய சவால். அணுகொண்டு எனக்கு சவால் அல்ல, அதை வீசினா எல்லாம் மௌத்தா போயிட்டுருவாங்க. நல்லா நாடினா அவ்வளவுதான் அணுகொண்டு செய்ய போகுது. அணுகொண்டு பயப்படுற ஒன்றல்ல, பரம்பரையை எரிச்சு சுட்டு போடுற ஒன்றுதான் வாலிபர்களை சீராக்கவே இல்லை. பொறுப்புணர்ச்சி இல்லாம தலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. யார்கள் கையில நம்பி இந்த புள்ளகளை கொடுத்தானோ அந்த பெற்றோர்கள் அசமந்த போக்கில் இருக்கிறாங்க. புள்ளகளை வளர்க்கிறாங்க, மற்றவனை பார்த்து வளர்க்கிறாங்க, யஹூதிய கவர்ச்சியில வளர்க்கிறாங்க, நசாராக்களுடைய கவர்ச்சியில வளர்க்கிறாங்க, அந்நியரை போட்டு ஆடம்பரத்துக்காக வளர்க்கிறாங்க, புள்ளகளாக பேரு புகழ் வாங்க அதுக்காக வளர்க்கிறாங்க, புள்ளகளை போட்டு நாலு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வளர்க்கிறாங்க, தந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக புள்ளகளை வளர்க்கிறாங்க. எந்த தரவேதும் அந்த புள்ளகளுக்கு, குறிப்பாக வாலிபர்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில ரொம்ப பொறுமையான ஒரு காலப்பகுதிதான் வாலிபம். மனிதன வாழ்க்கை 3 கட்டம் இல்லையா, 2 பலகீனங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு பலத்தை தந்திருக்கிறார். வாலிபத்துக்கு முந்திய காலம் சிறு பிராயம், பலகீனம், எதையும் தனியில் நின்று சாதிக்க இயலாது, இன்னும் துணை தேவை. 2வது வயோதிபம், அப்ப சும்மாவே பலகீனமாகி போறோம். இந்த 2க்கும் நடுவில் ஒரு கொஞ்ச காலம் 15-16 வருஷம் தந்திருக்கிறான் வாலிபம். குர்ஆனில் தெளிவாக 3 கட்டமாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். அல்லாஹு அல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء. 3 கட்டமாக பிரித்து சொல்லியிருக்கிறார். எங்கேயும் போனா எல்லாரும் கவலைப்படுறாங்க, மூத்தவங்க கவலைப்படுறாங்க, வாலிபர்கள் நிலவ மோசம் பண்றாங்க, படித்தவர்கள் மத்திய பிரச்சனை அவங்களும் கவலைப்படுறாங்க, நிர்வாகங்களும் கவலைப்படுறாங்க, ஊர் தலைவர்களும் கவலைப்படுறாங்க. ஆரோக்கியமாக வேலை செய்யறாங்க, கவலைப்பட தாராளமாக ஆரம்பிக்கிறார். ஆரோக்கியமாக வேலை செய்யாது. வேலை எங்க செய்யணும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய தேவையில்லை. அவங்களோட ஊர்ல சரியாக வேலை நடந்தா, தாயிர மடியிலே புள்ளகள் சரியாக பக்குவமாக வளர்க்கப்பட்டா, எல்லா புள்ளகளையும் மாப்பமாறி கையை பிடிச்சு புள்ளகளை மஸ்ஜிதுடைய சஃபில கொண்டு வந்து நிப்பட்டினா ஒரு தலைவரும் கண்ணீர் வடிக்க தேவை. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம, அந்த நேரத்தில் கைவிட்டு பராமுகமாக இருந்துட்டு பள்ளியிலிருந்து போல தலைகிறோம். வாலிபர்களை பற்றி கவலைப்படுறது எப்படி என்றால், எங்களை வீட்டை எங்களை கையாலை உடைச்சிட்டு வீட்டிலேயே அழுகிறத போலதான் எங்களை வாலிபர்களை பார்த்து நாங்க பண்ற கவலை. அதுதான் உருப்படியாகுது.